இதெல்லாம் இருந்தாலும் கிடைக்க மாட்டுது. கவர்மெண்ட் பீப்புள்ஸ் மட்டும் தான் தருவேன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, சில கட்டுப்பாடுலாம் இருக்குது. அதையும் தளர்த்து சில விதமான எக்ஸ்கியூசஸ்லாம் இருக்குது. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு பர்சனல் லோன் தேவைப்படுது. அங்கே போனால் தான் வட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் என் டாக்குமெண்ட்ஸ்லாம் பத்திரமா இருக்கும், எந்த ஒரு ஃப்ராடு தனமோ பண்ணாது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது உண்மை. கவர்மெண்ட் பேங்க்கில் இந்த விஷயங்கள்லாம் உண்மை. அதாவது நமக்கு வட்டியும் கம்மியாக இருக்கும், நம்ம டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருக்கும், பெரிய பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக லோன் வாங்கி ஈஸியாக அடைக்க முடியும். ஆனால் இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் எல்லாருக்குமே லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா அது ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கிடைக்கிது. அதாவது கவர்மெண்ட் பீப்புள்ஸ், கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கிடைக்கும், அல்லது ரிட்டையர்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பென்ஷனாவது கிடைக்கும். ஸோ பென்ஷன் லோன் வச்சு பென்ஷன் லோன் வாங்கிடுவாங்க. ஸோ பென்ஷனை வச்சு பென்ஷன் லோன் வாங்கிடுவாங்க. இது இல்லாமல் நிறைய விதமான கவர்மெண்ட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் தான் இருக்குது. அப்போ சாதாரண எம்ப்ளாயிஸ்க்கெலாம் இல்லையா, நான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் தேவைப்படுது, எனக்கு தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்குங்க. 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 முக்கியமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் பர்சனல் லோன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும் தான் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூடவே லோன் தரக்கூடிய, அதாவது 5 லட்சம் வரைக்கும் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இலைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, சில கட்டுப்பாடுலாம் இருக்குது. அதையும் தளர்த்து சில விதமான எக்ஸ்கியூசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது. 5 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் தராங்க, அதுக்கு மேலேயும் தருவதாக சொல்கிறாங்க. ஒரு நார்மலான ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். இந்த லோன் ஆப்பை பற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்த கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்குறதை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபினபிள் பர்சனல் லோன் ஆப். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.1 ஸ்டார் ரேட்டிங்கில் இவங்க இருக்காங்க. ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இவங்க இருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் ஏ லோன் போட்டிருக்கோம். ஸோ கீழே பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. ஸோ ஒன் நம்ம ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ பெர்மிஷன்ஸ் கீழே டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் வரும். அது கீழே ஐ அக்ரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்ரூவ் ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 3 விதமான அலோஸ் கேட்குது, படிச்சுட்டு கொடுங்க. ஸோ அலோஸ் நீங்கள் கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் வரும். மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபிலாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஹே போட்டு உங்களுடைய பேரை போட்டு வரும். கீழே கெட் லோன் அப் டு 5 lakhs 5 லட்சத்துக்கு மேலே நாங்கள் தருவதாக சொல்கிறாங்க. ஐ வாண்ட் ஏ லோன் ஒரு ஆப்ஷனாக அதுங்க கொடுத்துட்டிங்கன்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஹவு மச் லோன் அமௌண்ட் டூ யூ வாண்ட், எவ்வளோ கேட்டிருக்காங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். பேன் நம்பர் கேட்குறாங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க. உங்களோட சேலரி வந்து பேங்க்கில் வாங்குறீங்களா, கையில் காஷாக வாங்குறீங்களா கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லோன் ஆஃபர் ஃபார் யூ போட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டுறாங்க. உங்களுக்கு லோனுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும், எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், கையில் எவ்வளோ கிடைக்கும், அதுக்கு என்ன சார்ஜஸ்லாம் காட்டுறாங்க. கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு காட்டிருக்காங்க இல்லையா, அந்த லோன் அமௌண்ட்டுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி இருக்கா பார்ப்பாங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டுக்கு 50,000 60,000 தான் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 25,000 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 16% 36% வரைக்குமே வட்டி போட வாய்ப்பு இருக்குது. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 60 மாதம் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000 மேலே சம்பளம் இருந்தாவே போதும் இவங்க லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஃபினபிள் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக என்ன கவர்ந்த விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிட்டு தான் மீதி அமௌண்ட் தருவாங்க இல்லையா மற்ற பேங்க்லாம். இவங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு 5 லட்சம் தேவைப்படுது, 1 லட்சம் தேவைப்படுதுன்னா 1 லட்ச ரூபா அப்படி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் தனியாக வச்சுக்கோங்க, எல்லாமே சேர்த்து ஒரு லோனாக கொடுத்துருவாங்க. அப்படி ஒன்றா கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது இஎம்ஐ போடும்போது உங்களுக்கு பேர்டன் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் 1 லட்ச ரூபா ரவுண்டாக தேவைப்படுது அப்படின்னா அப்படி ரவுண்டாக கையில் கொடுத்துருவாங்க, அதை சொல்ல வரேன். மற்றபடி ப்ராசஸிங் ஃபீஸு வட்டிலாம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, எதுவுமே குறைச்சல் கிடையாது, எல்லாமே அதிகம் தான். 4.1 ஸ்டார் ரேட்டிங்கில் நிறைய பேர் சொன்ன விஷயம் லோனெல்லாம் கொடுத்துட்றாங்க பாஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் தான் பாஸ் தேட்டிடுறாங்க, வட்டி தான் தீட்டிடுறாங்க, ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பணத்தை பிடிச்சிடுறாங்க பாஸ். இந்த பிரச்சனைலாம் இந்த ஆப்லையும் இருக்குது. ஸோ இவங்களோட ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க டேர்ம் அண்ட் கன்செப்ஷனில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து பெருசாக இதெல்லாம் கிடையாது. நான் சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் தான். ஒரு 30,000 வாங்குறேன், ஒரு 40,000 சம்பளம் எனக்கு வந்து லோன் தேவைப்படுது. கவர்மெண்ட் பேங்க்கில் தான் வேணும்னு நம்ம கேட்டேன்னா இதெல்லாம் சொல்லி என்னை தட்டி கடிச்சிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொன்னிங்கன்னா
கவலைப்படாதீங்க. இதுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, சில யுக்திகள்லாம் இருக்குது. இது ஒன்றும் பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாது. சாதாரண பேங்கர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 1. 2வது, ஒரு டேக் ஹோம் சேலரின்றது வந்து ஒரு 30,000 வீட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் பேங்க்கு உடைய விஷயம். இது முக்கியமாக டிரான்சாக்ஷன், உங்களுடைய பேங்க்ஸ் டிரான்சாக்ஷன் ஒரு 6 மாதம் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கணும். இது முக்கியமாக கவனிக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் கிடைக்க மாட்டுது, கவர்மெண்ட் பீப்புள்ஸ் மட்டும் தான் தருவேன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில் நான் லோன் கேட்கும்பொழுது இதே மாதிரி சொல்லி துரத்தி விட்டாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அதே பேங்க்கு, அதே நேம் கொண்ட பேங்க்கு ஒரு 3 பிரான்ச்சு போனேன். 3 பிரான்ச்லேயும் இதுதான் இருந்தது போர்டு. அந்த போர்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, லோன் எத்தனை பேருக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, இது இல்லாமல் மந்த்லி டார்கெட், ஆனுவல் டார்கெட் ஒன்று இருக்கும், அதை அச்சீவ் பண்ணிட்டாங்களா இல்லையா இதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, ஜனம் நிறைய இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா சத்தியமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இல்லாதனால கிடைக்காது. கண்டிப்பாக அங்கே நிரம்பி ஒழியதுனால அவங்க டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய பிரான்ச்சஸ், அதாவது நீங்கள் அந்த பேங்க்கில் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் இருக்குது, நோ ப்ராப்ளம். சேம் பிரான்ச்சில் வாங்கணும் அவசியம் கிடையாது, வேறு பிரான்ச்சில் லோன் வாங்கலாம். அதே பேங்க்கில் நீங்கள் அதர் பிரான்ச்சஸ் நீங்கள் போகணும். அங்கே போனீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு லோன் அங்கெல்லாம் சேங்ஷன் நிறைய இல்லை, கம்மியான சேங்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணது நிறைய இருக்குது, இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னு அந்த போர்டில் போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. அது போல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் கேளுங்க, எனக்கு பர்சனல் லோன் தேவைப்படுது, எனக்கு இவ்வளோ சம்பளம், நான் ப்ரைவேட்டில் பண்ணுறேன், நான் சேலரி அக்கௌண்ட் இங்கே தான் வருது அப்படி சொன்னீங்கன்னா அவங்க வந்து இதை எடுத்துப்பாங்க. இதுக்கு சில நேரம் காலம் இருக்கிறது, எல்லா நேரத்திலும் இதை எடுத்துக்க மாட்டாங்க. அக்கௌண்ட் க்ளோசிங் ஒன்று இருக்கு இல்லையா, மார்ச்சுக்கு முன்னாடி போகணும் நீங்கள். ஸோ மார்ச்சுக்கு முன்னாடி போகணும் அல்லது செப்டம்பர் எண்டில் போகணும். இந்த ஃபினான்ஷியல் க்ளோசிங் டேன்னு ஒன்று வரும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது போல் ஃபினான்ஷியல் டைமில் போனீங்கன்னா அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். எனக்கு இது போல் கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து ஒரு 2-3 பிரான்ச் ஏறி இறங்கி ஒரு பிரான்ச்சை கண்டுபிடிச்சேன். அங்கே ஒரு ஹிந்தி பேசினார், அவர்கிட்ட உட்காந்து பேசி அந்த லோன் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ பர்சனல் லோனை வந்து கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும், ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகள். அவங்க மட்டும் எப்படி விடுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சில விதமான என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சில தளர்வுகளை கொடுப்பாங்க. அதாவது க்ளோஸ் பண்ணப்பா ஒரு இந்த மந்த்துக்குள்ளே இத்தனை லோன் வாங்கியிருக்கணும், இத்தனை நம்ம கொடுத்துருக்கணும், வட்டி பணம் தானே அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் அதுக்கு சில தளர்வுகள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க் பீப்புள்ஸ் தான் தரணும்னு இல்லாமல் அதர் பீப்புள்ஸ்க்கும் தருவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்லா இருந்துச்சு, அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட் இந்த பேங்க்கில் தான் கிரெடிட் ஆகுதுன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய ஃபஸ்ட்டு நேரம் பார்த்து போகணும். எந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகுதோ அந்த டைம் பார்த்து நீங்கள் லோன் வாங்க போகணும். 2வது, அவங்களுடைய போர்டு, நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா பார்க்கணும். அச்சீவ் பண்ணலைன்னா அந்த பிரான்ச் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சொல்கிறேன். ஸோ XY செட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த XY செட்டோடைய பிரான்ச்சு வேறு எதாவது பிரான்ச்சை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து முக்கியம். சேலரி அக்கௌண்ட் எனக்கு கிடையாது, நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் என்கிட்ட இருக்குது, எனக்கு சேலரி அக்கௌண்ட்லாம் கிடையாது, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா நீங்களும் இதே போல் தான் விஷயத்தை செய்யணும். இதில் முக்கியமாக என்னென்னா, உங்களுடைய ஐடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 2 வருஷத்துக்குனான ஐடி ஃபைல் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் வியாபாரியோ அல்லது வேறு ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ்லாம் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இது கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நான் வந்து ஒரு குறுக்கு வழியிலாம் சொல்ல, இதுதான் விஷயம். அவங்களுடைய டைம் பார்த்து நம்ம போனோம்னா நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட் பேங்க்கில் உங்களுக்கும் லோன் கிடைக்கும். இவ்வளோ தளர்வுகள், இவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கல பாஸ் சொன்னாங்கன்னா வேறு வழியே கிடையாது. நம்ம எப்போதும் போல் ப்ரைவேட் பேங்க் தான் வந்தாகணும். ஸோ கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் ஃபஸ்ட்டு இதாத்துங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வழியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு லோன் கிடச்சிருக்கு. என்னுடைய டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்திருக்கு, அதான் முக்கியமாக விஷயம். சேலரி அக்கௌண்ட் இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும், டிரான்சாக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். இது முக்கியமாக பார்ப்பாங்க. கிடி ஸ்கோர் நல்லா இருக்கணுங்க, முக்கியமாக சொல்கிறேன். ஸோ கிடி ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா தான் கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் பக்கம் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.